நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக, ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதிலும், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடனே கூட பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய புத்தகத்தில் வசனத்தை வாசித்து அதன் வழியாக நாம் எப்படி ஒருவருக்கொருவர் வாழணும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்க வேத வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். ஒருவருக்கொருவர் எப்படி வாழணும். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, இங்கே ஒரு 4 மனுஷன் செஞ்ச செயலை நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷனுக்கு உதவி தேவை. அதுக்கு இந்த 4 மனுஷங்களும் எவ்வளவு அழகாக செயல்பட்டாங்க பாருங்கள். எவ்வளவு அக்கறை பார்த்தீங்களா. அந்த எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷன் நல்ல வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள். அந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து இவனுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரணும், இவனும் நம்மளை மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகான வேத பகுதி அன்பானவர்களே. 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கி சுமந்துக்கிட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா, இவனுக்கு நாங்கள் சுமக்கிற மனுஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும், அவனும் எங்களை மாதிரியே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு நல்ல மனசோடு அவங்க இருந்தாங்க பாருங்கள் 4 பேர். ஏன்னா அவங்க 4 பேர் தங்களுடைய வேலையை விட்டு தங்களுடைய நேரம், வேலை இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே வேலை இருக்குதான் இல்லையா. அவங்க 4 பேருக்கு என்ன வேறு வேலை இல்லாமல் தூக்கிட்டு வந்தாங்க. வேலை அவங்களுக்கும் வேலை இருக்குது. ஆனால் அதை விட இவனை குணப்படுத்துவது அவங்களுக்கு முக்கியமான வேலை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எதை சொன்னாலும் எனக்கு நேரம் இல்லை. ஆமாம், வேதம் வாசிக்க பைபிள் படிக்க எனக்கு நேரம் கிடையாது, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, ஒருத்தனை போய் விசாரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஒருத்தனுக்கு ஒரு நல்லது செய்ய நேரம் கிடையாது. ஆனால் இந்த 4 பேர் பார்த்தீங்களா அன்பானவர்களே, நேரம் என்பது எல்லாருக்கும் எப்போவும் ஒன்று தான். அதை நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோன்றது தான் முக்கியம். இந்த 4 பேரும் வேறு வேலை இல்லாமல் இந்த மனுஷனை படுத்த படுக்கையாக கிடக்கிற மனுஷனை தூக்கிட்டு வரல, இவங்களுக்கும் வேறு வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவனும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்து இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுமேன்னு நினச்சி தான் இந்த இயேசுவை நோக்கி அவங்க தூக்கி சுமந்துக்கிட்டு வந்தாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க, நல்லதை செய்கிறதுக்கு நீங்கள் தான், உங்களுக்கு அந்த மனசு தான் வரணும். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க எதுக்கும், அது ஒரு தவறான விஷயம். நேரம் இருக்குது, அதை செய்கிறதுக்கான மனசு தான் வரணும்.
ஒருத்தருக்கு உதவி செய்யணும். அதை போய் அவரை போய் என்னென்னு கேட்குறதுக்கு நேரமே கிடையாது நமக்கு. ஆமாம், ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறான், போய் விசாரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு மனுஷன் வியாதியில் இருக்கிறான், அது தெரியுது, ஆனால் போய் அந்த மனுஷனை போய் நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு நேரம் இல்லை. அந்த மனுஷனுக்கு போய் உதவி செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அன்பானவர்களே, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம? ஆண்டவருடைய வேதம் அதையா நமக்கு போதிக்குது? அன்பானவர்களே, ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிற நேரம்தான் சரியான நேரம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவங்க பார்த்தீங்களா தங்களுடைய நேரத்தை எதுக்காக செலவிட்டாங்கன்னா, நம்மளை மாதிரி இந்த படுத்த படுக்கையாக இருக்கிற இந்த மனுஷன், நம்மள ஒருத்தன் இப்படி இருக்கிறான், இவன் குணமடையணும், இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவனும் நம்மளை மாதிரி எழுந்து நடக்கணும். அந்த நல்ல மனசு, நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்மை போலவே இவனும் வாழணும் அப்படின்னு. அதனால் இவன் கஷ்டப்படுறத, இவன் வேதனைப்படுறத, இவன் படுத்த படுக்கையாக இருக்கிறத, எழுந்து நடக்க முடியாமல் கிடக்கிறத பார்த்து வேதனைப்பட்ட இவனுக்கு ஒரு நல்லதை நாம் செய்தே ஆகணும். அதுக்காக நாம் நேரம் ஒதுக்கியே ஆகணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிதான், நல்லது செய்யணும்னு நினச்சா அதை நம்மளால் செய்ய முடியும். எவ்வளவு வேலை இருந்தா என்ன, எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தா என்ன? அன்பானவர்களே, பார்த்தீங்களா அவங்க விசுவாசம், அவங்க நம்பிக்கை, அதாவது இயேசு மேலே, கர்த்தராகிய இயேசு மேலே இவங்க வச்ச விசுவாசத்தை, நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம். அதே போல் இவன் மேலே இருந்த அக்கறையும் நம்ம பார்க்குறோம். கூட்டம் அதிகமாக இருக்குது. காரணம் சொல்லணும்னா இவன் சொல்லிட்டு போயிடலாம், நாங்கள் முயற்சி பண்ணோம், உன் மேலே நாங்கள் அன்பு வச்சுருக்கோம், பாசம் வச்சுருக்கோம், உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணோம், இப்படியெல்லாம் கூட்டமாக இருக்குது, அதனால் எங்களால் முடியலை, அதனால் நாங்கள் ஒன்றை என்ன செஞ்சிட்டோம், திருப்பி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு படுத்த படுக்கையில் இருக்கிற மனுஷங்கிட்ட இவங்க 4 பேர் சொல்லணும்னா சாதாரணமாக சொல்லலாம். காரணம் இருக்குது. கொண்டு வந்தவனை அப்படியே கொண்டு போகிறதுக்கு காரணம் அங்கே இருக்குது. கூட்டம் போனோம், அவரை நெருங்க முடியலை, வீட்டை சுற்றிலும் கூட்டம், அதனால் நாங்கள் உன் மேலே அன்பு வச்சோம், பாசம் வச்சோம், நீ குணமடைன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அதுக்காக எங்கள் நேரத்தை ஒதுக்கி நாங்கள் 4 பேரும் தூக்கி உன்னை சுமந்துக்கிட்டு வந்தோம், ஆனால் வந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை, அதனால் அதை செய்ய முடியலை அப்படின்னு அவங்க என்ன செய்யலாம்? 4 பேர் நல்ல உண்மையான காரணம் இருக்குது, அந்த காரணத்தை அவங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். காரணத்தை சொல்லலாம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லலாம். அதையும் மீறி வந்தா இங்கே இருக்கிற தடையை ஒரு காரணமாக வச்சு இதனால தான் இதை உனக்கு செய்ய முடியலனோ சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இவங்க கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, விசுவாசம், படுத்த படுக்கையின் மேலே இருக்கிறவன் மேலே வச்ச பாசம், நேசம், அன்பு இவங்களை திரும்பி போக விடலை. என்ன செய்யலாம் யோசிச்சாங்க, வீட்டு மேலே ஏறினாங்க, மேற்கூரையை பிரித்தாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டுமேனால் அதை எவ்விதத்திலும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்விதத்திலும் செய்யலாம். ஒருத்தனுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு நினச்சா அவருக்கு எந்த காரணத்தினாலும் எப்போனாலும் நீங்கள் சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. திரும்பி போகிறதுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் மேற்கூரையை திறப்பதற்கும் காரணம் இருக்குது. ஆனால் எதை நம்ம செய்கிறோம், எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம்? அன்பானவர்களே, அந்த 4 மனுஷங்க சேர்ந்து மேற்கூரையை, ஆண்டவர் இருந்த அந்த வீட்டுக்கு மேலே ஏறி அந்த மேற்கூரையை திறப்பாக்கி அது வழியே அந்த மனுஷனை கயத்தை கட்டி இறக்குனாங்க பாருங்க, ஆண்டவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல. அல்லேலூயா.
இதுதான் உண்மையான நட்பு, இதுதான் உண்மையான பாசம், இதுதான் உண்மையான அக்கறை, இதுதான் நல்ல மனுஷன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுதான் சரியான ஒரு செயல். காரணம் என்ன? காரணம் இல்லை. ஏன் சபைக்கு வரல? அதுக்கு காரணம் இருக்குது. ஆமாம், ஏன் சபைக்கு வரல? காரணம் இருக்குது. ஏன் சபைக்கு லேட்டாக வந்தோம்? அதுக்கும் காரணம் இருக்குது. சரி, சபைக்கு ஆராதனைக்கு சீக்கிரம் வந்துட்டோன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. இன்னைக்கு இந்த விஷயம், அதனால் நான் சீக்கிரம் வந்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அன்பானவர்களே. ஒருத்தனுக்கு உதவி செய்கிறதுக்கும் காரணம் இருக்குது, செய்யாமல் போகிறதுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் எந்த காரணத்தை நாம் எடுத்து கொள்ளுகிறோம்? நேரம் இருக்குது, நேரம் இருக்குது, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அன்பானவர்களே, இந்த 4 மனுஷனும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுதான் நல்ல நட்பு, நல்ல பாசம், நல்ல அன்பு. உண்மையிலே ஒரு சகோதரன் மேலே நமக்கு ஒரு அன்பு, பாசம், நல்ல நட்பு இருக்குமே ஆனால் அவனுடைய செயல்பாடு அந்த மனுஷனுக்காக இவ்விதமாக இயேசுவை நோக்கி பயணிக்கிறவனாக இருப்பான். அவன் அடைய வேண்டிய விஷயத்துக்காக இந்த அளவுக்கு மேற்கூரையை பிரிக்கிற அளவுக்கு உதவி செய்கிறவனாக இருப்பான். காரணம் சொல்கிறவன் கிடையாது. அல்லேலூயா. இதுதான் விஷயம் பிரதர், இதனால தான் இதை செய்ய முடியலை உங்களுக்கு. காரணம் சொல்கிறவன் கிடையாது. அன்பானவர்களே, எந்த விஷயமாக எந்த சூழ்நிலையாக இருக்கும்போதும் ஒரு நல்ல சகோதரன் மேலே உண்மையிலே ஒரு பாசம், உண்மையிலே ஒரு நட்பு, உண்மையிலே ஒரு நேசம், உண்மையிலே ஒரு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்குமேயானால் அவன் மேற்கூரையை பிரிக்கிறவனாய் இருப்பார். எவ்விதத்திலும் என் சகோதரன் எழுந்து நிற்க வேண்டும் என அவன் பிரயாசப்படுவான். அவன்தான் சரியான சகோதரன். காரணம் சொல்கிறவன் கிடையாது. அன்பானவர்களே, இந்த 4 மனுஷங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கணும், எப்படி வாழணும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்யணும். அன்பானவர்களே, 4 பேர் ஒன்றா சேர்ந்தா ஒருத்தனை அழிக்கவும் செய்யலாம், ஒருத்தனை கெடுக்கவும் செய்யலாம் இல்லையா? 4 பேர் ஒன்றா சேர்ந்தா ஒருத்தனை வாழ வைக்கவும் செய்யலாம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இது நம்மளால் முடியும். ஆனால் நாம் அதுக்கு ஒன்று சேர்ந்து நிற்கிறோமா? ஒன்று சேர்றோமா? ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறதுக்காக நாம் ஒன்றாய் இணைகிறோமா? அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு ஐக்கியமாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு உதவி செய்யணும், எந்த அளவுக்கு ஒரு அக்கறையை எடுத்துக்கொள்ளணுன்றத இந்த 4 மனுஷர்கள் இந்த மனுஷனை தூக்கிட்டு வந்ததிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அன்பானவர்களே, அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டாம்? காரணங்கள், செய்ய முடியாததற்கான காரணங்களை நாம் தவிர்ப்போம். ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவேனும் பிரயாசப்படுவோம், எவ்வளவேனும் பிரயாசப்படுவோம் இல்லையா? எவ்வளவோ நவீனம் வந்துச்சு. ஒரு ஃபோன் பண்ணி என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய தேவைகள் எப்படி இருக்குது, இதை விசாரிக்க கூட நேரம் இல்லை. எந்த மனுஷனுக்கும் நேரம் இல்லை. அன்பானவர்களே, இது நான் என்ன குறித்து சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, பொதுவாகவே சொல்கிறேன். பொதுவாகவே நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரிதான், அந்த ஊழியரையும் விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது போகிறது அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து அந்த தேவ மனிதர் எப்படி இருக்கிறான்னு, அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது நமக்கு. அதனால் அவசரமாக இது அவசரம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிதானமாக செயல்படுங்க, நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்க.
அதனால் 4 பேர் ஒன்றா சேர்ந்தா ஒருத்தனை வாழ வைக்கலாம். தேவனுடைய சபைக்கு அழகாக சொல்லுது வசனம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு நம்ம 4 பேர் ஒன்றா சேர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும். அவனை, அந்த மனுஷனை, அந்த பாவியான மனுஷனை இயேசுவுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். இதில் நாம் எவ்வளவு அக்கறைப்படுறோம், எவ்வளவு பிரயாசப்படுதோம், அதை நீங்கள் கவனிக்கணும். அதுக்காக நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம். பாவியான ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன் தேவனுடைய திருச்சபை நோக்கி வருவதற்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஏன்னா அவன் திருச்சபைக்கு வந்தால் நல்ல குணமடைவான், அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை பெறுவான். அன்பானவர்களே, அதற்காக நாம் என்ன பிரயாசப்படுறோம், அதற்காக நாம் என்ன உதவி செய்கிறோம். ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யுங்கள். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பாருங்கள், ஒருவருக்கொருவர் எப்படி வாழணுன்றது அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சிறு பகுதி தான் இது. இந்த 4 மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி வாழணும், விசுவாச வாழ்க்கையில் எப்படி நாம் உதவி செய்யணும், எப்படி நாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒருத்தனை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. இவங்க வந்த 4 மனுஷங்களில் இல்லையா, ஒரு 2 பேர் கூட்டமாக இருக்குது, இனிமேல் முடியாது பிரதர் அப்படின்ட்டு 2 பேர் திரும்பி போனான்னா என்ன செய்ய முடியும், மிச்சம் இருக்க 2 பேரும் தளர்ந்துருவோம். அப்போ 4 பேரும் ஒரே எண்ணமாய், ஒரே சிந்தையாய், ஒரே முயற்சியாய் வந்த நோக்கம் இது. கூரையை பிரிச்சினாலும் இவனை குணமாக்கிட்டு தான் போவான். அல்லேலூயா. 4 பேர்கிட்ட இருந்த நல்ல ஐக்கியம், ஏக சிந்தை, ஒரே இருதயம், அந்த ஒரு மனம். அல்லேலூயா. அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு மனம், அந்த ஒரு மன முயற்சி மேற்கூரையை பிரிச்சாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ, என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, அதை செஞ்சாங்க, செயல்பட்டாங்க. அன்பானவர்களே, அதனால் நல்ல ஒரு வேத பகுதி இது. நம்ம எப்படி தேவனுடைய சபையில் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவ குடும்பங்களில் எப்படி இருக்கணும், தேவனுடைய ஊழியங்களில் நம்ம எப்படி செயல்படணும், இது எல்லாமே இந்த பகுதியில் அடங்கியிருக்கு. அதனால் நாம் பாவியான ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக பிரயாசப்படுற நாம் நல்ல ஒரு ஒற்றுமை ஐக்கியமாக இருந்து விசாரிக்கிறவங்களாக இருப்போம். இந்த 4 பேர் இந்த படுக்கையாக இருந்த மனுஷனை விசாரிக்கிறவங்களாக இருந்தாங்க. இவன் நம்மளை மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சாங்க. அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துப்போம். நேரம் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூட நேரம் இல்லை, வீட்டுக்கு என்னன்னு கேட்க எனக்கு நேரம் இல்லை பிரதர். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் ஒன்றுக்கும் உதவாது. இதில் தேவன் பிரியப்பட மாட்டார். இந்த 4 மனுஷன் மாதிரி நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருந்தால் அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுவாரே தவிர உன்னை விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுல ஆண்டவர் உங்களை குறித்து பிரியப்படவே மாட்டார். அதனால் நல்ல உதவிகளை செய்வோம். நேரம் இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு இந்த 4 மனுஷங்க ஒரு மனுஷனை குணப்படுத்துறதுக்காக எப்படி செயல்பட்டாங்கன்னு பார்த்தோம். அவ்விதமான நல்ல செயல்களை நம்மளும் ஒற்றுமையாக வளர்த்துப்போம். நாம் அப்படி ஒரு ஒற்றுமை ஐக்கியம் இருக்கும்போது ஒரு பாவியான மனுஷனை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஒருவனை காப்பாற்றுவதற்காக மரணத்தை, பாதாளத்தை நோக்கி போகிற ஒரு ஆத்துமாவை பரலோகத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காக நாமளும் பயணிப்போம். இந்த நல்ல விஷயத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி வாழ்வோம்.
ஒற்றுமையாக இருப்போம், உதவி செய்வோம், அநேகருக்கு இவ்விதமாய் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்களாய் வாழ்வோம், விசாரிக்கிற மனிதனாய் இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொன்னவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து அன்பு எப்படிப்பட்டது என்பதை விளங்க பண்ணினீர். ஆம் ஆண்டவரே, அந்த அன்பை விளங்கி கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே, வருகிற நாட்களில் எப்படி இந்த 4 மனுஷர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரே நீர் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வாழ்வு வரணும் என்று பிரயாசப்பட்டாங்களோ, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் பயணத்திலும் நாங்களும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் இவ்விதமான நல்ல செயல்களை செய்து ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கும் மனிதனுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்வின் உதவியாக செயல்பட கர்த்தர் நீர் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசுவே நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தையாய் இருந்து அநேகருடைய வாழ்க்கையை குணப்பட முடியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களில் ஆண்டவரே நல்ல விஷயங்களை செய்ய இவர்கள் நேரத்தை ஒதுக்கட்டும். ஆண்டவர்களே, ஒருவனை விசாரிக்க இவர்கள் நேரத்தை ஒதுக்கட்டும், ஒருவனுக்கு உதவி செய்ய இவர்கள் நேரத்தை ஒதுக்கட்டும். அப்பா, அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையான திருநாமத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா.